இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதசார்பின்மை காப்போம் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி விசிக சார்பில் திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதில் உரையாற்றிய திருமாவளவன், விசிக சந்திக்கும் நெருக்கடிகள், திமுகவுடனான உறவு, விஜய் மீது மறைமுக விமர்சனம் என பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட வந்து கோட்டு சூட்டோட நிக்கிறான். ப்ளூ ஷர்ட், ப்ளூ பேண்ட், ஒயிட் ஷர்ட், ரெட் டை. அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும், அம்பேத்கர் மாதிரி உணரணும். சனாதன சக்திகளே, அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம். எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டான் களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிடான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி. எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம், அது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு. அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க, பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.